வணக்கங்க. இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட்ஸில் யூடியூப்பில் வர்ற பெண்ணு. இவங்களோட விஜய் ரசிகை, தீவிர ரசிகை. இந்த விஜய்க்கு இந்த நாட்டில் கொடுக்குற தொல்லைகள் தாங்கிக்க முடியாமல் இந்த பெண் ஒரு எமோஷ்னலான ஒரு வீடியோ அவங்க போட்டிருப்பாங்க. அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நம்ம மக்கள். அதை வாங்க பார்க்கலாம். வெயில் அதிகமாக இருக்குல்ல, அதான் இவ வீட்டில் இருப்பவர்கள் இவளை எப்படி சமாளிக்கிறார்கள் தெரியவில்லை. சாமி இவ கூட எப்படி வளருது அப்படின்னு. இப்போ லூஸு, பைத்தியம். அப்புறம் பொண்ணு இப்போது வந்து ஒரு வீடியோ போட நீ லைவில் முடிஞ்சிச்சு. செத்தாண்ட விஜய் சேகர் சரி செய்ய முடியாத பைத்தியம். உனக்கு பிடிச்சிருக்கு பைத்தியம், உனக்கு ஒருபோதும் பண்ண முடியாது வைத்தியம். இன்னொருத்தவங்க பைத்தியம். எப்படி கமெண்ட் இருக்கு பாருங்க. அடுத்தது ரிப்பு மட்டும் ஒரு ஷார்ட்டாக ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அடுத்தது விஜய் அண்ணா மூவி TN 2026 அதுக்குள்ள படிச்சு. ஒரு ரியல் ஹீரோக்கு கூட இப்படி ஒரு ரசிகை வேண்டாம். விஜய் ஒரு ரியல் ஹீரோவும் கூட அது படிக்க முடியல. அதுக்குள்ள படிச்சு. நன்றி விஜய். இவங்க மட்டும் யாரோ கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க. இது பைத்தியம், முழு பைத்தியம். மே 24 விஜய் கதியும் இப்படித்தான் இருக்கும். அது இன்னொருத்தன் கமெண்ட். அடுத்தது இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு பாவம். அவங்க வீட்டில் எப்படி சமாளிக்கிறாங்களோ இறைவா, எங்களையும் காப்பாற்றுங்க வந்திருக்கு. ஒன்றுமே புரியலை. கீழ்ப்பாக்கம் இருந்து ஆம்புலன்ஸ் வருது, யாராவது பிடிச்சி வச்சுக்கோங்க ரெடியாக. இது இவங்க ஒருத்தங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ரசிகையே எப்படி இருந்தால் நடிகர் எப்படி இருப்பார், ஐயோ சாமி காப்பாற்றுங்க. கமெண்ட்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக போடுறேன். மலேசியா கைன்னு நினைக்கிறேன். இது ஒரு கமெண்ட். இது ஏதோ சைக்கோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டிவிக்கு மோஸ்ட்லி மென்டல் மெம்பர்ஸு. மென்டல் லீடர் விஜய் தாங்க முதலா. இது அருமை வாழ்த்துக்கள். உன்னை நினைக்கும் போது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. உங்கள் பெற்றோருக்கும் எனது பாராட்டுக்கள். இவங்க ஏதோ நல்லா போட்டாங்களா இல்லை இப்போ பண்ணுறாங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது இந்த கமெண்ட் மட்டும். பாவம் என்னடாமா ஆச்சு. இப்போ எல்லாம் அப்படி இல்லை. பல லட்சம் பேர் தற்கொலைகள் கவுண்ட் பண்ணி அது ரீட் மோர் போட்டால் தான் தெரியும். முத்தி போச்சு. இது இருக்கிறதுக்கு கங்கு சாகலாமா. இது ஒரு கமெண்ட். தற்கொலை விஜய் தோற்பார். விஜய் தோத்துட்டா நாண்டுக்கிட்டு செத்துருவா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது உண்மையாக லூஸு தான் போல். எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது ஃபர்ஸ்ட்டு பாடி தான் போயவா. பைத்தியம் சூப்பர் நடிப்பு. பைத்தியங்கள் பலவிதம், அதில் ஒரு புதுவிதம். இது ஒரு கமெண்ட்டு. பைத்தியம் சூப்பர். நான் இது பிடிக்க முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, முத்திர போயிடுதுமா. மனநோய் ரொம்ப முத்தி விட்டதான். மேலே வந்து எம்மா அவன் ஒரு நடிகன், ரியல் ஹீரோ இல்லைம்மா பைத்தியம். அப்புறம் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறவன் பாவம் என்ன பாடுபட போகிறானோ. இது ஒரு கமெண்ட்டு. இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறவன் பாவம். அதான் இது இன்னுமா கீழ்ப்பக்கத்தில் சேர்க்கவில்லை. ஐயோ பாவம் பைத்தியம். ஐயோ பாவம் பைத்தியம் தான். திரிஷாவே பொறாமைப்படும் அளவிற்கு ஒரு நபர் உண்டு என்றால் அது இவர் மட்டும்தான். இவருடன் மட்டும்தான் விஜய் நிம்மதியாக வாழ முடியும். அட இருடி, மே 4 உன்னை மாதிரி ஆளுங்களை பிடிச்சிட்டு போக வேன் வரும். அவசரப்பட்டு கீழே குதிச்சிடாத. இவளது பெற்றோர்களை நினைக்கும் போது பரிதாபமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அறிவியை பெற்றெடுத்ததுக்கு. இவ வீட்டில் இருப்பவர்கள் இவளை எப்படி சமாளிக்கிறார்கள் தெரியவில்லை. சாமி இவ கூட எப்படி மற்றவங்க பழகுறாங்க. இது ஒரு கமெண்ட்டு. இப்போ விஜய்க்கு அதிக தொல்லைகள் கொடுப்பதால் யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியாது. இது என்னோட கமெண்ட்டு. ஏன் பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய்க்கு பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொல்லைகள் நாட்டில் நடக்குது பார்த்தீங்கன்னா. அது வந்து எல்லா பெண்கள் இலகின மனம் எல்லாருக்கும் அது பாதிக்க தான் செய்யும். அதேமாதிரி இளைஞருக்கும் பாதிக்க தான் செய்யும்.
இதுக்காக அந்த பெண்ணை வந்து பைத்தியம் ஏன்னா அது கொஞ்சம் அதாவது ரொம்ப அப்செட் ஆகிட்டு அந்த பெண்ணு அந்த ஷார்ட் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் அது உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கணும். மக்களே, இதை சிரித்ததுக்கு நான் கேரண்டி. நன்றி.